மாரிமுத்து 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 ஐயோ சாமி மாரிமுத்து செத்துட்டான் 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 சாமி என்ன இது பூஜை நடக்க வேண்டிய நேரத்துல கோயில் கதவை சாத்துறீங்க கோவில்ல ஒரு சாவு வந்துருத்தோன்னும் தீட்டு கழிச்சு சாந்தி பண்ணணும் மறுநாள் தானே கோவில துறப்பா அதானே சாஸ்திரம் சீக்கிரம் மருந்து எடுத்து ஊத்துறா மயக்க தெளிட்டா மயத்தடா அப்பா இப்பதான் எனக்கு உயிரே வந்தது எங்க உண்மையிலே செத்துப்பட்டானு நினைச்சேன் சீக்கிரம் எழுந்தா அப்பா நான் நல்லா நடிச்சனா எப்படி இருந்தது நம்ம ஆக்ஷன் எல்லாம் இந்த பணம் இனிமே இந்த ஊர் பக்கமே தலை காட்ட கூடாது டேய் வாங்கடா போலாம் வாங்க வாங்க என்ன விட்டுரு என்ன விட்டுரு நான் ஒண்ணு செய்யறேன் ஐயோ என்ன விட்டுரு என்ன விட்டுரு என்ன விட்டுரு ஒண்ணு செஞ்சிடாத என்ன பாத்து செத்து போன மாரிமுத்து உயிரோட வந்துட்டான் ஐயோ என்ன பாகடிச்சாத என்ன விட்டுரு மாரிமுத்து நீதான் செத்து உன்ன சுடுகாட்டுக்கு தூக்கின்னு போயிட்டாங்களா எப்படிடா போயிடுச்சு உண்மையை சொல்டா சொல்றா குளிக்கிற புலியே சரியில்லை ஏதோ தப்பு பண்ணிருக்கான் அதான் யாரை புடிச்சு இழுத்துட்டு வருது உண்மை சொல்றா 4 போட்டா உண்மையை சொல்லிட்டு போறேன் ஐயா ஐயா என்ன அடிக்கிறீங்க ஐயா 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 என்ன விட்டுடுங்கய்யா உண்மையெல்லாம் சொல்லிடுற ஐயா மந்திரி ஐயா தான் ஒரு நாளைக்கு கோயில மூடணும்னு நீ மயக்க மருந்து சாப்பிட்டுட்டு செத்த மாதிரி நடின்னு சொன்னாருங்க எதுக்காக அப்படி சொன்னாரு எனக்கு அது தெரியாதுங்க சரி சரி குருக்களை கூப்பிட்டு கோயில திறக்க சொல்லப்பா கோயில் போட்டதுல இருந்து குறுக்கள் ஐயா வீடு பூட்டி இருக்கு ஆளே காணோம் ஜெயராமு என்கிட்ட போட்ட பந்தயத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு சதி பண்ணி அநியாயமா கோயில் கதவை சாத்திருக்காரு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது நிறுத்துவி உனக்கு எனக்கு இருந்த உறவு அத்து போச்சுன்னு வீட்டுல விட்டு வந்தல்ல இங்க எதுக்கா வந்த அத்து போச்சுன்னு நீங்க சொன்னா போதுமா வேற யார் சொல்லணும் நான் சொல்லணும் நீங்க செஞ்ச தப்பையெல்லாம் சுட்டி காட்டுறதுனால நம்ம உறவே ஆ போச்சுன்றீங்க நீங்க செஞ்ச அக்கிரமத்தை எல்லாம் காட்டி கொடுத்ததுனால நம்ம ராமுவே ஒழிச்சு கட்டணும்ன்றீங்க இப்படி ஒரு அயோக்கியத்தன ஆளை நான் பார்த்ததே இல்ல சங்கர் போடாபடியே
பிரேமா பிரேம் வாங்க வாங்க. என்ன இந்த நேரத்துல உட்காருங்க. அன்னைக்கு உன் பர்த்டேக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி வர முடியல. ஆனா அன்னைக்கே உனக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி வச்சுட்டேன். பியூட்டிஃபுல் டைமண்ட் நெக்லஸ். கம் ஆன் சிட் டவுன். விடுங்க சார். நீங்க என்னத்தோட வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. யூ கேன் கோ நவ. பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது. என்னது என்ன மாதிரி கருப்பா இருக்கு? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கருப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அத நீ சாப்பிடு. ஆப்பிள் இந்தாங்க. இது ஒன்ன மாதிரி ரொம்ப சிகப்பா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்டாட்டிகளை சாப்பிடறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆஹா, நீங்க கடிச்ச உடனே என்ன திட்டிக்குது? மெதுவா சாப்பிடுங்க. எந்திருவாரு. அது மோடி மேச மாதிரியே படுத்து கிடக்கு. நீ பயப்படாத. ஐயோ, தேன் கொடுத்தாலும் எதை திண்ணையில கூட நிம்மதியா படுக்க விட மாட்டேங்கிறானே. ஐயோ, அங்க அப்படி இங்க இப்படியா ஒட்டு மொத்தமா வெறுப்பேத்துறாங்களே. யாரையுமே காணோம். ஒருவேளை மனப்பிராந்தியோ தொட போனதுக்கே சங்கு ஊதுறானுங்களே. இனி தொட்டிருந்தா அம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்கு திண்ணையே நிரந்தரம் தான். நிலா வேணா காயட்டும். கலெக்டர் போன் பண்ண சொன்ன பேசிட்டியா? பேசிட்டேன் சார். என்ன சொன்னார்? எந்தவித காரணம் இல்லாம பொதுமக்களுடைய புகாரும் இல்லாம யானைக்கு வெறி பிடிச்சு போச்சுன்னு சொல்லி அதை சுடுறதுக்கு ஆர்டர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியா சொன்னாரு? ஆமா சார், அதானே நியாயம். நியாய அநியாயத்தை பத்தி நீ பேச வேண்டிய அவசியம் இல்ல. ரைட் அவுட்.
வாடா காப்பாத்துவோம். ஊர்ஜனங்களா ஒண்ணா சேர்ந்து வருது. வாங்கடா ஓடிடலாம். வாங்க. என் முகத்தை பாத்துக்கங்கண்ணே. உன் முகம் இத்து போன முகம். அதை எத்தனை தடவை பாக்குறது? சுடுகாட்டுக்கு வந்தா ரொம்ப நேரம் இருக்க கூடாதுண்ணே. நீங்க குளிக்கணும், நான் குளிக்கணும், அதுவும் திரை பார்க்க போகணும். வாங்க. ஏய் செத்து போனவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன். ஒரு தடவை பார்த்து வரேன்டா. வேணாம் என்ன சொன்ன என்ன கேளுங்க. தொல்லை கொடுக்குற? புதைச்சா 500, எரிச்சா 700, அதுக்கு மேல சமாதி கட்டினா 2000. கொஞ்சம் கூட புரியாத ஆளா இருக்கிய. போயா. அதே எரிச்சா 700, உன்னை வச்சு எரிச்சா அதே 700. ஏண்டா நீ ஜோசியராடா? நீங்களா? நாங்களேதான். ஏண்டா பண்ணாட பாவாட பயமவன நல்லா வாடுற குடும்பத்துக்குள்ள பூந்து பொண்டாட்டிக்கு மூலம் புருஷனுக்கு சூலம்னு என்னையும் என் பொண்டாட்டி 6 மாசமா சேர விடாம பிரிச்சு வச்சுட்டியாடா? ஐயோ நான் இல்லையே, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததே இவன் தாங்க. இவன் நான் எங்க விட்டுருங்க. நான் இல்லை, என்ன விட்டுருங்க. உடுப்பு பையா நான் இல்லையா? ஐயோ, இவனை பிடிக்கிறதா அவனை பிடிக்கிறதானே தெரியல. டேய் சிவங்கார, இன்னைக்கு உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. டேய் எங்க அந்த தேங்காய் மடை எனக்கு சீவே புறா சீவே. அடே எந்த இவட சத்தம்? எங்கடி அந்த சிவங்கால பையன்? வந்து பொம்மை குட்டியை கூட்டி கொண்டு ஓடி போய். ஓடி போய் ஓடியே போயிட்டானே. எந்த விஷயம்? எந்த விஷயமா? அடியே அவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? சுடுகாட்டு இருந்து எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நம்ம கிட்ட ஜோசியர்னு சொல்லி நம்ம 2 பேருக்கு தோசம்னு இவ்வளவு நாளா பிரிச்சு வச்சுதான் வந்தாண்டி. அல்ல இல்லடி, நல்லாவே பிரிச்சு வச்சுட்டான். அப்போ எனக்கு மூலம் இல்ல. இல்ல உங்களுக்கு தோஷம் இல்ல. இல்ல நம்ம 2 பேரும் இப்பவே என்னோட ராசி நல்ல ராசி, இதை ஊர் முழுக்க பேசி உள்ள கொண்டு வீசி நம்ம நல்லா. மிஸ்டர் சங்கர், உங்களை பத்தி பொதுமக்கள் கிட்ட இருந்து ஏகப்பட்ட பெட்டிஷன்ஸ் வந்திருக்கு. உங்க சொந்த பிரச்சனைக்காக ஒரு கோயிலை மூட வச்சிருக்கீங்க. காரணம் கேட்ட பொதுமக்கள் கிட்ட கௌரவ குறைவா நடந்திருக்கீங்க. உங்களுக்கு கொடுத்த பதவியையும் அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் பண்ணிருக்கீங்க. சார் அதெல்லாம் போய் சார். என் சொந்த ஊர்ல என்ன பிடிக்காதவங்க வேணும்னே எங்களை பெட்டிஷன் எழுதிருக்காங்க. வெறும் பெட்டிஷனை வச்சு மட்டும் உங்களை கேட்கல, நீங்க நடந்துட்டதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. அந்த சாட்சிகள் ரொம்ப முக்கியமானவங்க உங்க PA பிரேமா. இனிமேலும் நீங்க பதவியில நீடிக்கிறத நம்ம கட்சி விரும்பல. அதனால உங்க பதவியை நீங்களே ராஜினாமா செஞ்சிருங்க. அந்த சாட்சிகள்ல ரொம்ப முக்கியமானவங்க உங்க PA பிரேமா. அந்த சாட்சிகள்ல ரொம்ப முக்கியமானவங்க உங்க PA பிரேமா. அந்த சங்கர்ல போறான். அருமையான சந்தர்ப்பம். என்னைக்கு தேத்து கட்டிட வேண்டியது. கடையை மூடுறதுக்குள்ள சீக்கிரமா போய் நல்ல பழங்களை பார்த்து வாங்கிட்டு வா. போ. ஏண்டி உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன பத்தி CM கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற? நான் ஒண்ணும் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. பொதுமக்கள் கொடுத்த பெட்டிஷன் உண்மையான சிஎம் கேட்டாரு. உண்மைன்னு சொன்னேன். நீ அதை போயின்னு சொல்லும். மறுபடியும் நான் அமைச்சராகணும். என்னால போய் சொல்ல முடியாது. முடியும். முடியல உன் கதையவே முடிச்சிருவேன். என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டல, ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். ஒண்ணு இன்னைக்கு சொல்ல விட மாட்டேன். பார்ப்பா, டிஸ்மிஸ் செய்யப்பட்ட மந்திரி சங்கர் PA பிரேமாவை கொலை செய்து விட்டு தலைமறைவு. சத்தியமா அவர் கொலை செஞ்சுக்க மாட்டாரு. நிறுத்துமா, அவன் தான் கொலை செஞ்சான்னு பத்திரிகையில வந்திருக்கு. ஊர்வலமே பேசுது. நீ இல்லன்னா எப்படி? டபார், அப்படி அவன் கொலை பண்ணலன்னா ஏன் தப்பிச்சு ஓடி போறான்? அது தப்பா? எனக்கு தெரியல. அது மட்டுமா தெரியல? உனக்கு எதுவுமே தெரியலம்மா.
அன்னைக்கு உனக்கும் அவனுக்கும் உறவு அத்து போச்சுன்னு வீட்டை கொண்டா விட்டுட்டு போனானே, அப்ப நான் அதை தாங்கிக்கிட்டேன். யாருக்காக? உனக்காக. இப்ப அவன் கொலகாரன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவருக்காக வக்காலத்து வாங்கி பேசுறியே, அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அப்பா நீங்க அவன் இவ்வளவு மோசமானவனா கொலகாரனா மாறுவான்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே நம்ம மாடசாமி பையனை கொண்ட கட்டி வச்சிருப்பேன். அப்பா